ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 12வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிசியையும் ஜட்ஜையும் விட்டுட்டு அவங்க அம்மா தனியா கிளம்பி போயிருந்தாங்க. அத்தோட முடிஞ்சது. இந்த எபிசோட்ல சிசி ஜட்ஜை பார்த்து நம்ம கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நம்மளை பத்தி அப்படின்னு பேச ஆரம்பிக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஜின் உள்ள வந்துடுறான். ரெண்டு பேரும் தனியா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, சும்மா காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க. அதுக்குள்ள ஜட்ஜோட அம்மா அங்க வந்துட்டு நீ யாருப்பான்னு கேட்க, ஜின் அவன் பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். பரவாயில்லையே, பதவிக்கு ஏத்த மாதிரி ஆளும் நல்லா வாட்ட சாட்டமா அழகாதான் இருக்க. சரி ஓகே, நீ என் கூட பேசிட்டு மத்த ரெண்டு பேர், நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கல்ல, போதும் காஃபி குடிச்சது, வெளியே போய் தோட்டத்தை சுத்தி பாருங்க அப்படின்னு அனுப்பி வைக்க ஜின்னுக்கு செம்ம கடுப்பாயிருது. இல்ல ஜட்ஜை நான் கூட்டிட்டு முக்கியமான வேலையா வெளியே போறதுக்காக தான் வந்தேன், நம்ம கிளம்பலாமா அப்படின்னு ஜின்னு கேட்க, உடனே ஜட்ஜும் கூட கிளம்பி போயிடுறான். சாரிங்க, நான் அப்புறம் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சிசிட்ட சொல்லிட்டு சிசி முன்னாடியே ஜட்ஜோட அம்மா கோவப்படுறாங்க. வேலை வேலை நலைறான், எப்ப பார்த்தாலும் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அப்படின்னு கேட்க சிசி என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பேய்க்கு ஜட்ஜோட ஃப்ரெண்டு கூட ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ள கூட கல்யாணம் அன்னைக்கு நடக்குது. அவங்க அம்மா உண்மையான அம்மா வராங்க. வந்துட்டு உனக்கு தனியா டவுரி கொடுக்கறது இருக்கட்டும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொடுக்கறது, இது நான் தனியா யாருக்கும் தெரியாம ரகசியமா சேர்த்து வச்ச காசு, இதை நீ வச்சுக்கோ, உன்னை யாராவது தப்பா நடத்துனாங்கன்னா உடனே வீட்டுக்கு ஓடி வந்துரு, புரியுதா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அவளும் பேயும் நான் நல்லா இருக்கேம்மா, நல்லதா இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இங்க பார்த்தா சிசியோட அண்ணனுக்கு கோச் பண்றதுக்கு மாஸ்டர் எல்லாம் கூட்டு வந்திருந்தால சிசி, எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. படிப்பு சொல்லி கொடுக்கறது, சண்டை சொல்லி கொடுக்கறது அப்படின்னு. சிசி அண்ணனால சுத்தமா முடியல, ஆளாளுக்கு என்ன டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு நொந்து உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூ வரா. என்னையா உன் தங்கச்சி உனக்கு கோச் பண்ண சொல்லி என்ன கூப்பிட்டு விட்டா, நீ படுக்க அப்படி டங்கு வர்றது போய் உட்கார்ந்து இருக்கன்னு கேட்க, என்னது நீயும் கோச்சிங்க்கு வந்திருக்கியா, என் தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான் சிசியோட அண்ணா. பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு கொண்டு வந்த பாக்ஸ்ல இருந்து ஜூ சாப்பாடா எடுத்து வச்சுட்டு, இன்னைக்கு சாப்பிடுவோம், ஸ்ட்ரென்த் இருந்தா தானே நாளைக்கு பிராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒன்ன மாதிரியாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறான் சிசியோட அண்ணா. கரெக்டா அந்த பக்கமா அந்த வீட்டோட ஜியாங்கோட அம்மாவை இத்தனை நாள வீட்டு சிறையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணால அன்னைக்கு இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு, அதனால இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கா. வந்ததுமே நம்ம சிசியோட அண்ணாவும் சூவும் சேர்ந்து பேசிட்டு இருக்கத பாத்துட்டா. என்ன பொண்ணு இவ பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா, இது பாரு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நேரா பாட்டியை பாக்குற மாதிரி போட்டு சிசியோட அண்ணனை பத்தியும் சூவை பத்தியும் தப்பு தப்பா போட்டு விட்டுட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணு வேணுமா, ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுட்டு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, ஊட்டி ஊட்டி விட்டு விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் ஜியாங்கோட அம்மா ஏத்தி விட பாட்டி பாக்குறாங்க. அப்படியா, என்ன நடக்குது, என் குடும்பத்துக்கு தப்பான மருமக வரதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, நான் வெளியே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஜியாங்கோட அம்மா கிளம்பி வெளியே போயிட்டு இருக்க, அதுக்குள்ள உள்ள நம்ம சிசியோட அண்ணனை கூட்டு விட்டுறாங்க பாட்டி. ஏன்னா அது சூங்குற பொண்ணு யாருடா அப்படின்னு கேட்டுட்டு, அந்த பொண்ணோட பிஹேவியர் சரியே இல்லையாமே அப்படின்னு கேட்க, சூர்கால பாட்டி இந்த பெரிய ஒரு தளபதி இருப்பார்ல வீரர்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணு தான், அதுவும் இல்லாம அந்த பொண்ணு சின்ன வயசுலயே இந்த ராணுவத்திலேயே வளர்ந்ததால அவளுக்கு கொஞ்சமா வந்து பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணிக்கலாம் தெரியாதுன்னு சொல்ல, இது வீரோட பொண்ணா, உண்மையாவே இந்த தளபதியோட பொண்ணு தான் அவளா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு வேகமா சிசியோட அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே, எவ்வளவு பெரிய ஆளோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உனக்கு நடுவுல ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பாட்டி கேட்க, ஜட்ஜா அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான் சிசியோட அண்ணா. இங்க பாருப்பா, ஃப்ரெண்டா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பான்னு எனக்கு தோணுது, அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு டொனேஷன் பண்ணிருக்கான்னு வேற நான் கேள்விப்பட்டேன், உண்மையான்னு கேட்க சிசியோட அண்ணா ஆமா பாட்டி அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுக்கிறதுக்காக போறான். கரெக்டா மறுபடியும் ஜியாங்கோட அம்மா உள்ள வந்துட்டு, எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல அந்த பொண்ணு, என்ன பிஹேவியர் இது, இந்த பொண்ணு நம்ம வீட்டு பையனோட பழகவே விடக்கூடாது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கான் சிசியோட அண்ணா. ஓ நீங்க பண்ண வேலை தானா இதெல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு, அன்னைக்கு நைட் ஆகுது, ஜின்னு ஆத்தங்கரையோரமா நின்னுட்டு ஆத்துக்குள்ள அப்படியே கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்க ஜின்னோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். இங்க பாருங்க பாஸ், உங்களுக்கு காதல் பைத்தியம் முத்தி போயிருச்சு, இங்க பாருங்க அந்த பையன் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா, டெய்லி ஒரு பூச்செடியை பறிச்சு போயிட்டு சிசி மேடம்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கான், நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல, டே அவன் இருக்கானே ஜட்ஜ், அவன் ஒண்ணு கொடுத்தா நான் 100 கொடுப்பேன்டா, இப்ப என்ன அவன் சண்டை கத்துக்கிறான் சிசியை காப்பாத்துறதுக்கு, அப்போ எனக்கு ஏற்கனவே சண்டை தெரிஞ்ச எனக்கு கவிதை எழுதுறதுக்கு இல்ல தண்டனை கொடுக்கறதுக்கு தெரியாதா என்ன, அதெல்லாம் கஷ்டமா என்ன அப்படின்னு கேட்க, அப்போ நீங்களும் ஏதாவது கொடுத்து ஆரம்பிங்க, ஏற்கனவே சிசி கொடுத்த செடி நம்ம வீட்டுல தானே இருக்கு, ரொம்ப சிசி பாசமா தானே வச்சுட்டு இருந்தாங்க, அந்த கிஃப்ட மறுபடியும் திரும்ப கொடுத்துருங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு நம்ம ஜின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் அசிஸ்டன்ட் வேலையா போயிட்டு சிசியோட அசிஸ்டன்ட பார்த்து, இந்த செடியை திருப்பி நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதில்ல அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் பாக்குறா. இவ்வளவு முக்கியமான செடி உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க எங்க மேடம், நன்றியே இல்லாம திரும்ப கொடுத்துட்டு போறான் பாரு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா சிசியை பாக்குறதுக்கு போயிடுறா. இங்க பாருங்களேன், அந்த ஜட்ஜ் இருக்காரு, டெய்லி உங்களை பாக்குறதுக்கு ஒரு செடியோட வந்துட்டு இருக்காரு, அதுவும் ரேர் பீஸோட. ஆனா அந்த ஜின்னு கொடுத்த செடியவே திரும்ப கொடுத்து விட்டாரு. எனக்கு என்னவோ ஒரு மனசுக்குள்ள கொஞ்சமும் ஈவரக்கும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா உங்களுக்காக அம்ப கையில வாங்கி உங்க உயிரை காப்பாத்தினாரு. இதுக்கு முன்னாடி ஜட்ஜ் என்ன பண்ணாலும் கம்மிதான் அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்க சிசி பாக்குறா. இனி கல்யாணம் பண்ணிக்கிறதா வாழ்க்கையில ஒரே எய்மா, அதெல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும், நடந்தா நடக்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்ல அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அந்த மூத்த இளவரசியோட பொண்ணு இருக்காளே இளவரசி, அவ உட்கார்ந்து இருக்கும் போது இந்த சொங்கி இருக்கானே, அதான் சிசிக்கு ஃபர்ஸ்ட் என்கேஜான மாப்பிள, அவனோட பொண்டாட்டி தான் சிசி இப்போ வச்சிருக்க கடையை வச்சிருந்தா போல. அதுக்கப்புறமா அவகிட்ட இருந்து சிசி வாங்கியிருக்கா. இது ஒரு பெரிய விஷயமா அந்த சொங்கி இளவரசி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. என் பொண்டாட்டியை ஏமாத்தி சிசி இந்த கடையை வாங்கிட்டா, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அவ்வளவு திமிரா இருக்கிறவங்கள சும்மா விடலாமா, நீங்களும் வேற தூரத்தை சொந்தமா போயிட்டீங்க, நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி இந்த இளவரசி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு சிசியோட கடைக்கு கூட்டமா பொண்ணுங்க வராங்க, அதுலயே ஒரு பொண்ணு முகத்துல உங்க கிரீமை போட்டு கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வேஸ்ட் ஆயிடுது. சூ வந்துட்டு அப்பன்னு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி, ஏண்டி ஓவரா திமிர காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தடுத்து நிறுத்த சிசி வந்துடுறா. நீங்க கொடுத்த கிரீமை கொடுங்க, இது எங்களோட கிரீம் அப்படின்னு உண்மையான கிரீமை சிசி கையில அப்பிட்டு, பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு, இதை ஸ்மெல் பண்ணி பாருங்க, இந்த பொண்ணு கூட வந்த கிரீமை ஸ்மெல் பண்ணி பாருங்க, இதுல வேற ஏதோ எக்ஸ்ட்ரா மருந்தவ போட்டு அவ முகத்தை அவளே ஸ்பாயில் பண்ணிருக்கா என் பேரை கெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்ல, அத்தனை பேரும் சுத்தி நிக்கிறவங்க அந்த பொண்ணை பாக்குறாங்க. ஏமா உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சிசி மறுபடியும் வீட்டுக்கு வந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறா. அசிஸ்டன்ட் பொண்ணு வரா, இப்பதான் கொஞ்சமா நம்ம சேர்த்து வைக்கிற அளவுக்கு காசு டெவலப் பண்ணிருந்தோம், இப்பன்னு பார்த்து அவ்வளவு மேக்கப் பொருளை உடைச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட பல மாச வருமானம் இப்ப லாக் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்க, பரவாயில்ல பாத்துக்கலாம், வீட்டுல இருக்கிற ரேரான பொருள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வித்துடலாம், அதுவும் இல்லாம நம்ம மேல கண்டிப்பா யாருக்கும் ஒரு பெரிய பகை இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சிசி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து பிரச்சனை பண்ண பொண்ணு கூட சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய ஆளோட துணை மனைவி தான், யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு தானே அர்த்தம், அதனால யார்கிட்டயும் போய் ஹெல்ப் கேட்க வேண்டாம் அப்படின்னு சிசி சொல்லும் போது ஜின்னோட நாய்க்குட்டி இருக்கும்ல அது உள்ள வந்துருது. வாயில இருந்து எதையோ கீழே டப்பாவை கீழே போட சிசி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள செக் இருக்கு, 2 செக், நிறைய காசுக்கு. சிசி பாத்துட்டு இருக்கா, என்ன ஜின்னு கிட்ட அவ்வளவு காசு ஏது, சின்ன வேலை தானே பாக்குறாருன்னு சொல்ல, எங்க இருந்தோ வந்துட்டு கடன் வாங்கியாவது கொடுத்துருப்பாரு, அப்பனா கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள காதல் அதிகமா இருக்குங்கிறது உண்மைதானு வேலைக்கார பொண்ணு சொல்ல, நமக்காக கடன் வாங்கிட்டு அவர் கஷ்டப்படுறதா, இதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நாயை கூட்டிட்டு ஜின்னோட வீட்டுக்கு போறேன்னு நாய் வரத்துக்கு குட்டி கதவு வச்சிருக்காங்க, அது வழியாவே நம்ம சிசியும் பூந்து வந்துடுறா. ஆனா ஜின் அங்க நின்னுட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். சிசியும் பார்த்துட்டு, உங்க நாய்க்குட்டியை உங்க வீட்டுல விடலான்னு வந்தேன், அதுவும் இல்லாம இவ்வளவு காசு எனக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த காசை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல, கடை ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிடுச்சுல, காசு உனக்கு வேணும் தானே அப்படின்னு ஜின்னு கேக்குறான். ஆமா எனக்கு வேணும் தான், ஆனா அப்ப கூட உங்களோட காசை நான் எப்படி யூஸ் பண்ண முடியும், நீங்க ரொம்ப கம்மியா தானே சம்பளம் வாங்குறீங்க, நீங்க இவ்வளவு காசு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, கடன் எதுவும் வாங்குனீங்களான்னு கேட்க, இங்க பாருமா காசுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப காசு வச்சிருக்கவங்க தான் அப்படி பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க காசு வச்சிருந்தா கூட கண்டிப்பா என்னால அதை வாங்கிக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் சிசி சொல்ல, வேலைக்கார பொண்ணு வேற, யாரோ வராங்க சீக்கிரம் வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. சிசி கையில செக்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஜின்னு கூப்பிடுறான். உன் கடையில என்ன ஒரு ஷேர் ஹோல்டரா போட்டுக்கோ, ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை எனக்கு கொடு, காசு அப்படியே வச்சிருந்தா வளருமா, இந்த மாதிரி ஷேர் பண்ணாதானே வளரும், ஷேர் ஹோல்டிங்ல நான் போடுறேன்னு வச்சுக்கோன்னு சொல்ல, அப்போ 2 செக் வேண்டாம், ஒரே ஒரு செக் மட்டும் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு சிசி மறுபடியும் இந்த நாய் வாசல் வழியாவே போயிட்டு இருக்கா. கொஞ்சம் திரும்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஜின்னும் திரும்பிக்கிறான். திரும்ப கூடாது, நான் போறத பார்க்க கூடாதுன்னு சிசி மறுபடியும் 4 கால தவழ்ந்து போயிட்டு இருக்க, லைட்டா ஜின்னு ஓர கண்ணுல பார்த்துட்டு அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து 4 ஓடிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் அந்த பொண்ணு இருக்காளே மூஞ்சில கிரீம் போட்டு பொண்ணு வந்த பொண்ணு, அவ மறுபடியும் இந்த இளவரசி கிட்டையும் சொங்க கிட்டையும் போயிடுறா. இங்க பாரு, என்ன உனக்கு நடிக்க கூட தெரியாதா, அவசரப்பட்டு நீயே வாயை விட்டுருக்க, உனக்கு சும்மா விட மாட்டேன், இவ வாயை திறந்தாதானே இனிமே பிரச்சனை, இவளுக்கு வந்து குரலே இனிமே வராத மாதிரி குரல் வலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணோட புருஷன் அவங்க நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த புருஷன் இந்த இளவரசியோட சொந்தக்காரன் தான் போல தூரத்துல. ஆனா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாம, இல்லம்மா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க சொங்கி, நீங்க இவ்வளவு வீக்கா இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல, அந்த பொண்ணு உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதான்னு கேட்க, அந்த பொண்ணு கூட ஜட்ஜு ஜின்னு 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, நம்மளால டக்குன்னு எதுவும் பண்ண முடியலன்னு சொங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க அந்த 2 பேரோட நான் வீக்கான ஆளா, ஆளாளுக்கு அவனை பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த இளவரசி கடுப்பாயிட்டு இருக்கா. கரெக்டா இந்த நேரம் பார்த்து நம்ம சிசியோட அண்ணன்
அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க வேலைக்கார பொண்ணு போயிட்டு உங்க அண்ணன் காணாம போயிட்டாருன்னு கத்த ஆரம்பிக்க சிசி பயந்து நடுங்குறா. இங்க தேடுங்க அங்க தேடுங்க நாள் அனுப்பி வைக்கிறா. சிசியோட அப்பா பாக்குறாரு, ஏமா உன் அண்ணன் என்ன குழந்தையா, எங்க வேணா போயிட்டு வரட்டுமே, ஏமா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா ஏதாவது ஆபத்து வந்துரும் அண்ணனுக்கு, இதை விடக்கூடாது அப்படின்னு சிசி அழுதுட்டு வெளியே ஓடி போறா. ஜின்னுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவனும் தேடிட்டு ஓடி போயிட்டு இருக்கான். எங்க தேடியும் சிசியோட அண்ணனுக்கு கிடைக்கவே முடியலையேன்னு பாத்துட்டு இருக்கும்போது சிசியோட அண்ணன் சிசியோட தொல்லை தாங்காம தனியா ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து வந்து, இன்னைக்கு யாருமே நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் ரூம்ல இருப்பேன் அப்படின்னு இந்த ஹோட்டல் லேடி கிட்ட சொல்லிடுறான். அங்க உள்ள தனியா ஜாலியாவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இங்க வெளியே ஆளுக்கு தேடுதல் வேலை நடத்திக்கிட்டு இருக்க. கரெக்டா சிசியோட அண்ணன் இருக்கிற இடத்த ஜின்னு போட்டு விட்டுறான். சிசி உள்ள வந்துடுறா. இங்க வா, நான் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க. ஜின்னு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே சிசியோட அண்ணா ஓடி போயிட்டு, ப்ளீஸ் நீ தங்கச்சிட்டு வந்து நீயாவது என்ன காப்பாத்தேன்பா அப்படின்னு கேட்க, உடனே ஜின்னு பாக்குறான். அன்னைக்கு நைட்டு சிசி வீட்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு என்னதாங்க ஆச்சு சிசிக்கு அப்படின்னு கேட்க, தெரியலங்க என்ன ஆச்சுன்னு, திடீர்னு ரொம்ப நாளா விஷம் ஏதாவது எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க அண்ணன் பக்கத்துல யார் யாரெல்லாம் வேலைக்காரங்க இருக்காங்களோ அத்தனை பேரையும் மாத்திட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு போல சிசிக்கு அசிஸ்டன்ட் பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்ல என்னைக்குமே அவ காரணம் இல்லாம இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணதில்ல, இதுல ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஜின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு. எங்க அவருக்கு பெருசா சொத்து கூட வர போறது இல்ல, அவரை யாருங்க அட்டாக் பண்ண போறா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஜின்னு ஒரு பெரிய கிரவுண்ட் ஒண்ணு கூப்பிட்டு சிசியோட அண்ணா 2 பேரும் வந்திருக்காங்க. உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்ல சிசி வேகமா ஓரமா போய் உட்காந்துக்கிறா. சிசியோட அண்ணன் பார்த்துட்டு, ஜின் நீதான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்ன காப்பாத்துறதுக்காக என் தங்கச்சி கிட்ட போய் சொல்லிட்டு கூட்டு வந்திருக்கா பாத்தியா, இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ண போறோம்னு சொல்ல, இல்ல உண்மையாவே ட்ரெயின் பண்றதுதான் கூட்டு வந்தேன், ஒழுங்கா நில்லுங்க அப்படின்னு முட்டி போட வச்சு காலை வர 2 உதச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நமக்கு பாட்டியை காட்டுறாங்க, சிசியோட பாட்டிய. இன்னைக்கு மறுபடியும் ஜட்ஜ் வந்துட்டு இன்னொரு புதுச்செடியை கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்ல, பரவாயில்லையே பையன் ரொம்ப நல்லவனாதான் இருப்பான் போலயே பாட்டிக்கு ஹாப்பி ஆயிடுது. இங்க ஜின் அவனோட திறமையெல்லாம் காட்டிட்டு இருக்கான். குதிரையில ஓடிக்கிட்டே அம்பெடுத்து அடிச்சிட்டு இருக்கான். சிசி அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. வேலைக்கார பொண்ணு பாக்குறா, உங்களுக்கு ரொம்ப கண்ணை எடுக்கவே மனசு வரல போல, காதெல்லாம் முழுசா விழுந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சிசி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் நம்ம சிசியோட அண்ணனை 4 திட்டிட்டு எல்லாரும் வேலையை பாக்குறாங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம சிசி கிட்ட பூச்செடியை கொடுக்கறதுக்கு நேரா இந்த இடத்துக்கே வந்துடுறான் ஜட்ஜ். ஜட்ஜிங்க வரத நம்ம ஜின்னும் தூரமா இருந்து பாத்துடுறான். சிசி பாக்குறான், இந்த பூச்செடியை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீங்க ரொம்ப நல்லவரு, நீங்க ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட தான் அந்த போய் இந்த செடியை கொடுக்கணும், அப்பதான் அவ அக்செப்ட் பண்ணிக்குவா, நான் அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு கிடையாதுன்னு நம்ம சிசி சொல்லிட, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு வேளை உங்களுக்கு வாங்க பிடிக்கல அப்படின்னா வாங்கிக்க வேண்டாம், என்னைக்கு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதோ அப்ப என்கிட்ட கேளுங்க, அதுவரை நானே பத்திரமா வச்சுக்கிறேன், நான் எங்க அம்மாட்டையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அங்க இருந்து கிளம்பிடுறான். சிசி திரும்பி பாக்குறா. பார்த்தா ஜின்னு ஸ்கிரீனுக்கு அந்த பக்கமா நின்று நடக்கிறதெல்லாம் ஓட்டி கேட்டுட்டு இருக்க. ஹலோ வெளியே வாங்க அப்படின்னு சிசி கூப்பிடுறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.